வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். இப்போ இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா தண்ணி இறங்கி இந்த சுவரெல்லாம் ஓத மாதிரி பொரிஞ்சு இதுக்கு மேலே இருக்கிற பெயிண்ட் எல்லாம் போயிருக்கு பார்த்தீங்களா. இந்த ஓரங்களில் ஃபுல்லாகவே தண்ணி இறங்குது. என்ன காரணமாக இருக்கும் என்று நம்ம இப்போ போய் பார்க்க போகிறோம். இதுக்குரிய தீர்வை பார்க்கணும்னா நம்ம மேலே மாடிக்கு போக போகிறோம். முக்கியமான விஷயம், மொட்டை மாடியில் நம்ம ஒன்று தட்டோடு பதிக்கணும், இல்லைன்னா சுருக்கி அடிக்கணும். இந்த ஸ்லோப்பு கரெக்டாக கொடுக்கணும். இது முக்கியமான விஷயம். இதுதான் பில்டிங்கில் முக்கியமான வேலைன்னு சொல்லப்போனால் இதுதான். இதை கரெக்டாக பண்ணிட்டோம்னாவே நம்முடைய கட்டிடங்கள் சீக்கிரமாக பழுதடைகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ என்ன கவனிக்கணும்னா, இங்கே தளம் போட்டிருக்காங்க. அது ஸ்லோப் எப்படி கொடுத்துருக்குறாங்க, வாட்டம் எப்படி கொடுத்துருக்காங்க தெரியல. தண்ணி ஆனால் போல நிற்கிது. இந்த டேங்கில் தண்ணி நிறைஞ்சு ஓவர்ஃப்ளோ ஆகும்போது இங்கே தான் அந்த தண்ணி நிற்கிது. இப்போ இந்த நிற்கிற தண்ணி சரியான முறைப்படி இந்த ஹோல்ஸ் வழி போயிடுச்சு அப்படின்னா நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் போகாமல் நிற்கிறதுனால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, நாளடைவில் இந்த தண்ணி சீலிங்குக்குள்ளே இறங்கும். ஆரம்பத்தில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இப்போ உடனே தளம் போட்டிருப்போம். எத்தனை நாளைக்கு தான் அந்த தண்ணி அப்படி நின்றுக்கிட்டே இருக்கும்? ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு தானே நிற்கும். அடுத்து இந்த சிமெண்ட்டு கொஞ்சம் தன்மை குறையவும் அடுத்து என்ன செய்யும், சிமெண்ட்டு தண்ணி கீழே வாங்கி அதை ரூஃப்குள்ளே காங்கிரீட்டுக்குள்ளே கொண்டு விடும். காங்கிரீட்டில் இருக்கிற தண்ணி அப்படி ட்ராவல் பண்ணி என்னாகும், அப்படியே சன்சைடு வழியாக வீட்டுக்குள்ளே இருக்கிற சுவருக்கு இறங்க பார்க்கும். இப்படி பார்த்து தான் இந்த பில்டிங் சீக்கிரமாக பழுதடையுது. அதனால் மொட்டை மாடியில் தட்டோடு பதிச்சாலும் சரி, சிப்ஸு போட்டு ஜல்லி போட்டு தளம் போட்டாலும் சரி, கரெக்டாக தண்ணி ஒரு பொட்டு மேலே நிற்கவே கூடாது. நின்றுச்சு அப்படின்னா எழுதி வச்சுக்கோங்க, உங்கள் பில்டிங் சீக்கிரமாக லீக்கேஜ் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே சொட்டு கூட அடிக்கும். கீழே இருக்கிற ரூமில் கூட சொட்டு அடிக்கும். சீக்கிரமாக கம்பியை காலி பண்ணிடும். அதனால் கவனமாக செய்ய வேண்டிய வேலை. ரூஃபில் தட்டோடு பதிக்கிறதா இருந்தாலும் சரி, சிப்ஸ் அடிக்கிறதாலும் சரி, நீட்டாக அந்த பைப்பு வச்சுருக்கிறதுக்கு நேரம் ஸ்லோப் பண்ணி தண்ணியை கொண்டு போக பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல்